அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவர் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் அவருடைய ஆதரவாளர்கள் அங்கு குவிந்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், அவரை கைது செய்து அழைத்து செல்லும் பொழுதே அங்கு ஆதரவாளர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யும் விதமாக கோஷங்களை எழுப்பினாங்க. தற்பொழுது இந்த எஸ்பி அலுவலகம் முன்னாடியும் நிறைய பேர் குவிந்து வருவதா தகவல் வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன நடக்குது? கௌதமி, தற்போது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்திற்கு கைது செய்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அங்கு விசாரணைக்காக அவர் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் நிலையில திமுக ஆதரவாளர்கள் பல பேர் எஸ்பி அலுவலகத்திலே குவிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், தங்கள் கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும், எங்களை உள்ளே அனுமதியுங்கள், இவ்வளவு அவசரமாக கைது செய்தது ஏன்? உயர்நீதிமன்றம் தானே எங்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாட இருக்கின்றோம். எனவே அதற்கு கால அவகாசம் இருக்கின்றது. அந்த கால அவகாசத்தை கூட கொடுக்காமல் நீங்கள் இவ்வளவு அவசரமாக விசாரணை என்ற பெயரிலே அவரை அழைத்து வந்து துன்புறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். காவலர்கள் அவர்களை சமாதானப்படுத்தி இங்கிருந்து கலைந்து செல்லுங்கள், சட்ட ரீதியான நடவடிக்கை மட்டும்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம், இதில் அரசியல் ரீதியான விஷயங்களோ பழிவாங்கும் நடவடிக்கைகளோ எதுவும் இல்லை, நீங்கள் சட்ட ரீதியாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள், அதை விடுத்துவிட்டு எஸ்பி அலுவலகத்தின் முன்பு இப்படி கூட்டம் கூடுவது தவறு, நாங்கள் எங்கள் கடமையைத்தான் செய்கிறோம், எங்கள் கடமையை செய்ய விடாமல் தடுக்காதீர்கள் என்று காவல்துறையினர் அவர்களிடம் பேசி புரிய வைக்கின்றார்கள். ஆனால் திமுக தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து நீங்கள் செய்வது அராஜகம் என்ற ரீதியிலே அவர்களிடம் வாக்குவாதத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இரண்டு தரப்பு வாக்குவாதமாக இது மாறி இருக்கின்றது. தொடர்ந்து காவல்துறையை பொறுத்தவரையிலே கூடுதல் காவல்துறையினர் அழைத்து வருவது தொடர்பான ஆலோசனையிலும் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. காரணம், மாவட்டம் முழுவதும் இருந்து திமுகவினர் எஸ்பி அலுவலகத்திலே குவிந்தார், நிலைமை மோசமாகக்கூடிய சூழல் ஏற்படும். எனவே அதற்கு ஏற்றபடி தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் காவல்துறையினர் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணனை வெளியில் கொண்டு வருவதற்கு தேவையான சட்ட போராட்டங்களை திமுக தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தொடர்வது, அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்களை அனுப்பி பேசி சட்ட ரீதியாக பேசி அவரை வெளியில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருந்தாலும் மற்றொரு புறம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோரெல்லாம் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது அரசியல் ரீதியிலான திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் இது போன்ற நடவடிக்கைகளை தாவேக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும், உடனடியாக அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ரீதியில் திமுக தரப்பிலிருந்து தற்போது அறிக்கைகள் வெளிவர தொடங்கி இருக்கின்றது. தற்போது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைது என்பது தூத்துக்குடியில் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.